நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். போராளிகளுடைய கட்சியுடன் இணைவாரா அர்ஜுனா? வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் புதிய முகங்களுடன் இணையுமா போராளிகளின் கட்சிகள்? தமிழ் கட்சிகளின் தலைவர் போராளிகளின் கட்சி தலைமைகளுடன் பேசுவார்களா? போராளிகளின் கட்சிகளை அங்கீகரிக்குமா ஆளும் தரப்பினர்? உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றும் ஒரு விதமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பேர் ஆதரவிற்கு என் மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய காணொலிக்குள் நேரடியாக புகழாம். வாருங்கள். உறவுகளுக்கு ரெஜியின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு காணொலியோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் எடுத்து வந்திருக்கின்றேன். முக்கியமாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தான் இப்படியான சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போதும் கூட புலம்பெயர் உறவுகளின் கையில் தான் எல்லாமே இருக்கின்றது. அதை யாரும் மறக்க முடியாது. முக்கியமாக வர இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலை பார்ப்போமானால் தமிழ் கட்சிகள் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இன்றைய நாளிலும் கூடி நீதியின் ஓலம் என்ற ஒரு பெரிய ஒரு மாபெரும் பேரணி ஒன்று செம்மணியிலே நடந்தேறியது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கிலே இருந்து ஒழுங்கு செய்யப்பட்ட மக்கள், பெருந்தொகையான மக்கள் அந்த ஆதரவை தந்திருந்தார்கள். என்னை பொறுத்தளவிலே அது பெரும் வெற்றியை பெற்று தந்தது. முக்கியமாக தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து நின்றதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதே போலத்தான் இன்று செம்மணியில் அணிதிரண்ட இந்த மக்கள் பெரு வெள்ளம் வர இருக்கின்ற இந்த வடமாகாண சபை தேர்தலிலே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் மருத்துவரை எடுத்துக்கொண்டால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எங்களுடைய போராளிகளுடன் பேசுவாரா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்திலே இருக்கிறது. இன்று வரைக்கும் அர்ஜுனா ராமநாதன் சுயேட்சையாக இன்றும் அவர் கட்சி பதியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். பதிந்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு இருக்கிறதாக நான் அறிந்தேன். ஆனால் இன்று வரைக்கும் அவர் சுயேட்சை கட்சியாகத்தான் வென்று பாராளுமன்றத்துக்குள்ளே போயிருந்தார். கிட்டத்தட்ட 27,000 வாக்குக்கு மேலே மக்களாலே வாக்களிக்கப்பட்டிருந்தது. ஒரு வாக்களிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் சென்றிருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எங்களுடைய புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் கட்சிகளையோ அல்லது கட்சி தலைமைகளையோ இதுவரை காலமும் அவர் கூப்பிட்டு கதைக்கவில்லை. அவர் இது அரசியல் சம்பந்தமான அரசியல் நகர்வுகள் சம்பந்தமாக எந்த விடயமும் அவர் பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்று எழுந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அல்லது அர்ஜுனா ராமநாதன் அல்லது தமிழ் கட்சி தலைவர்கள் வேறு மற்ற பல கட்சிகளின் தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அல்லது போராளிகளை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டால் மக்கள் இவர்களை காலப்போக்கிலே ஓரங்கட்டி விடுவார்கள் என்ற ஒரு பயம் தமிழ் கட்சி தலைவர்களின் தமிழ் அரசியல் தலைவர்கள் மத்தியிலே அந்த பயம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விகளும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. முக்கியமாக போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளின் மத்தியிலே அது இருக்கிறது என்று முக்கியமாக சொல்ல போனால் ஜனநாயக போராளிகள் கட்சி திருவாளர் வேந்தன் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைவிட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகளின் கட்சி என்று சொல்லப்படுகின்ற இன்பராசா அவர் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதைவிட இப்போ இதய பூமியா அல்லது புதிய பூமி ஏதோ ஒன்று ஒரு கட்சி ஒன்று புதுசாக உருவெடுத்திருக்கிறது. அப்போ எப்படியான அதே மாதிரி கிழக்கிலே இன்னும் பல கட்சிகள் உருவெடுத்திருக்கின்றன.
அப்படி இருக்கின்ற பட்சத்திலே தமிழ் அரசியல் தலைவர்கள், முக்கியமாக தமிழரசியல் தலைவர்கள், இங்கிருக்கின்றவர்கள், நாங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு போவோமானால் தமிழரசு கட்சி தலைவர்கள் முக்கியமாக எங்களுடைய போராளிகளை, முன்னாள் போராளிகளை, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளை ஒரு அரசியல் வழியில் நடத்துவார்களா? அவர்கள் ஒரு அரசியல் பாணியில், அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு பணியில் ஈடுபட, அல்லது அந்த பணியிலே அவர்கள் அந்த இவ்வளவு காலம் 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் அரசியல் மயப்படுத்தப்பட்டு சில வேலைத்திட்டங்களை கொண்டு செல்வதற்கு போராளிகளுக்குரிய அங்கீகாரம் தேவைப்படுகிறது. அந்த அங்கீகாரத்தை யார் வழங்க வேண்டும்? மக்கள் தான் முக்கியமாக வழங்க வேண்டும். ஆனால் போராளிகளுக்கு அந்த அடுத்த ஒவ்வொரு அடிகள் எடுத்து வைப்பதற்கு தற்போதைய இருக்கின்ற தமிழ் அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகளினுடைய ஒத்துழைப்பு, அவருடைய வரவேற்பும் இருக்க வேண்டும் என்பது நாங்கள் அறிந்தது. ஆனால் அந்த வகையிலே இதுவரை காலமும் உண்மையிலேயே சொல்லப்போன்னு சொன்னால் எங்களுடைய முன்னாள் அரசியல், அதாவது முன்னாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் கூடி சில இடங்களிலே திசை மாறி சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. நான் இன்று ஒரு சிலருடன் கதைக்கும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள், இவர்களுடைய சேர்க்கை சில இடங்களிலே பிழையாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் முன்னாள் போராளிகளுக்குரிய அங்கீகாரம் சரியாக மக்கள் மத்தியிலே கிடைத்தால் அவர்கள் கண்டிப்பாக தனியாக நின்று செயல்படுவார்கள். அவருடைய கட்சிகள் பதிவு செய்யப்படவில்லை என்று நான் நினைக்கின்றேன். பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முன்னாள் போராளிகளுடைய கட்சிகள் கட்டாயம் தனியாக நின்று செயல்படும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்கு இடமில்லை. ஆனால் முக்கியமாக நாங்கள் சொல்ல போனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்களிடமும் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். M.A. சுமந்திரன் அவர்கள் முன்னாள் போராளிகளின் கட்சி தலைவர்களை சந்திப்பாரா, அல்லது வர இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே போராளிகளினுடைய உதவியை நாடுவார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. அல்லது போனால் இப்படியும் ஒரு கேள்வி இருக்கிறது, முன்னாள் போராளிகள் தான் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களை போய் சந்திக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எதை அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களா இவர்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இங்கே அப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய போராளிகள் தமிழ் அரசியல்வாதிகளை சந்திக்க தயாராக இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஆனால் கட்டாயம் தமிழ் அரசியல் எங்களுடைய புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் கட்டாயம் தமிழ் அரசியல் தலைவர்களை சந்திக்க தயங்க மாட்டார்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே கட்டாயம் அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு, இவ்வளவு காலமும் அவர்கள் வேறு திசையிலே இருந்தார்கள், வேற நீரோட்டத்திற்கு பயணித்தார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள். ஆனால் அரசியல் அங்கீகாரம் மக்கள் கொடுப்பார்களாக இருந்தால் கட்டாயம் மக்களுக்கான சேவைகளை அவர்கள் செவ்வனவே திறம்பட செய்வார்கள் என்பது ஐயமில்லை. அதற்காக நாங்கள் போராளிகள் கட்சிகள் தான் வர வேண்டும், மற்ற கட்சிகள் வரக்கூடாது என்ற அல்ல. ஆனால் அந்த காலங்கள் 2009க்கும் மேற்பட்ட காலங்களிலே பல களமாடினவர்கள், பல களங்களை கண்டவர்கள், விழுப்புணர்ந்தவர்கள், பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், பல சிரமங்களை, பல அவமானங்களை அனுபவித்தவர்கள் என்ற வழியிலே அவர்களுக்கு ஒரு அரச அங்கீகாரம், மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்திலே அவர்கள் வலியை சுமந்தவர்களுக்குத்தான் வலிகளை பற்றி தெரியும். முக்கியமாக இன்றைக்கு ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே எங்களுடைய முன்னாள் போராளிகள், அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் வருவார்களாக இருப்பின் அவர்களுக்கு அந்த வலிகள் தெரியும். எங்களுடைய முன்னாள் போராளிகள் என்று பரலைஸ் போராளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதார பற்றியான சிந்தனைகளை முன்னாள் போராளிகள் பார்ப்பார்கள். விழுப்புணர்ந்த போராளிகள் இருக்கிறார்கள். இன்றும் மருத்துவ சிகிச்சையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெட்டிலே சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாக இவர்களுக்குத்தான் கூடுதலாக தெரியும். அதுக்காக நான் அரசியல் தலைவர்களை குறை கூறவில்லை. அவர்களை விட இவர்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதே மாதிரி தான் இன்று எங்களுடைய போராளிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் வழங்குவார்களாக இருப்பின் இன்று மாவீரர்களுடைய குடும்பங்களையும்
ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஊன்றி இருக்கின்ற மாவீரர்கள் குடும்பங்கள், மாவீரர்களுடைய மனைவிமார்கள், மாவீரர்களுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி வகை வகையாக பிரிக்கலாம். அவர்கள் இன்று நாதியற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கான ஒரு பரிபூரணமான கட்டமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை உருவாக்க வேண்டும். இந்த புலம்பெயர் உறவுகள் மாவீரர்களுக்குரிய பெற்றோர்களுக்குரிய மாவீரர்கள் பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரங்கள் செய்தவர்கள். அது எப்படியாக இருந்தால் ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுக்கிறார்கள், வாழ்வாதாரம் என்கிறார்கள், அல்லது கோழி வளர்க்கிறார்கள் என்று அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அற்று போகிறது, அந்த கோழியை விற்கிறார்கள் அப்படி. ஆனால் ஒரு சரியான கட்டமைப்புகள் ஊடாக அந்த வாழ்வாதாரங்கள் வழங்கினா இருந்தால் அந்த கட்டமைப்புகள் அவர்களை இன்று ஒரு கோழிக்கூட்டையோ அல்லது ஒரு வாழ்வாதாரத்தையோ அவர்களுக்கு வழங்குகிற பட்சத்திலே அடுத்த மாதம் சென்று அவர்களை பார்வையிட வேண்டும். அந்த இவர்களுக்கு வழங்கப்பட்ட கோழிகளாலே இவர்கள் பயனடைகிறார்களா, அந்த கோழிக்கூடு இருக்கிறதா, அந்த கோழிகள் இருக்கிறதா, அல்லது இவர்கள் வாங்கி கொடுத்த ஆடு மாடுகள் இருக்கிறதா என்றது நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்க வேண்டும், நாங்கள் பார்வையிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஏதோ இந்த உதவி திட்டம் என்ற அடிப்படையிலே உதவி திட்டம் வழங்குபவர்கள் அவர்கள் கொடுக்கிற காசை இவர்களிடம் கொடுத்து விட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு செல்லுகிறீர்கள். அது 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 ஒரு ஓகே, ஓரளவு பரவாயில்லை. ஆனால் எல்லோருமே நான் நேற்று சொன்ன மாதிரி எல்லோருமே ஒரு வருமானத்தை இட்டுத்தான் ஒவ்வொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. ஆனாலும் எங்களுடைய சுயநலமும் தேவை, ஆனால் அதிலே பொதுநலமும் கட்டாயம் தேவைப்படுகிறது. அதிலே நீங்கள் பின்னுக்கு போகக்கூடாது. எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், அது பெரிய ஒரு புண்ணியம். ஆனாலும் அந்த வாழ்வாதாரம் எவ்வளவு நாளைக்கு அந்த உறவுகளாலே முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்பதை அவதானிக்க வேண்டியவர்கள் இந்த உதவி திட்டத்தை கொடுத்தவர்கள் அல்ல, வழங்கியவர்கள். அதை நீங்கள் போய் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் அதை போய் பார்வையிட வேண்டும். அதற்கு தேவையானது என்ன பிரச்சனை, அதுக்கு நோய் வந்திருக்கிறதா, அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று நீங்கள் அதுகளை பார்வையிட வேண்டும். விட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அப்படியான விடயங்களை எங்களுடைய மக்கள் அரசியல் என்ற நீரோட்டத்துக்குள் எங்களுடைய முன்னாள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை கொண்டு வரும் பட்சத்திலே அவர்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் சரிவர செய்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நான் இப்ப சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா ராமநாதனை எடுத்துக்கொண்டால் அர்ஜுனா ராமநாதன் போராளிகளோடு சேர்ந்து பயணிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. இவன் என்னடா அர்ஜுனா ராமனை தூக்கி கொண்டு வருகின்றது அல்ல, அப்படியானது அல்ல. நான் இன்று உங்களுக்கு முதல் தேவை கூறுகிற போது கூறியிருந்தேன். எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் இது சம்பந்தமாக யோசிப்பாரா என்ற ஒரு தொனியிலே நாங்கள் கதைக்கிறோம். கட்டாயம் யோசிக்க வேண்டும். அவருக்கு ஒரு நேரடியான கேள்விகளை அல்லது நேரடியான ஒரு விண்ணப்பத்தை அவரை நேரடியாக கேட்கின்றோம், அவரை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அவர் கட்டாயம் போராளிகளை சந்திக்க வேண்டும், முன்னாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளின் கட்சிகளை சந்திக்க வேண்டும். போராளிகளை அரசியல் நீரோட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு அரசியல் ஒரு சாணக்கியர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்ட வல்லுநர்களாக இருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய போராளிகளுக்கு, முன்னாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு ஒரு அரசியல் தலைமைகள் தேவைப்படுகிறது, நல்ல வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே நீங்கள், அதாவது எங்களுடைய பழமை வாய்ந்த அரசியல் தலைவர்கள் கட்டாயம் நீங்கள் அவர்களோடு கூட சந்தித்து கதைத்து கலந்துரையாடி வர இருக்கின்ற இந்த வடமாகாண சபை தேர்தலிலே அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் மக்களிடம் இருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இதே மாதிரி தான் நான் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும் நீரியல் வளத்துறை அமைச்சருமான கௌரவ மதிப்புக்குரிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடமும் இந்த ஒரு செவியிலே நான் கேட்டிருந்தேன், நீங்கள் போராளிகளோடு இணைந்து செயல்படுவீர்களா என்ற கேள்வியையும் நான் அவரிடம் கேட்டிருந்தேன். அப்போது அந்த நேரத்திலே அவர் கூறியதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்திலே அவர் கூறின விடயங்கள் போராளிகளை ஒன்றிணைத்து, அல்லது நானும் ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே போராளிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களையும் இந்த அரசியல் நீரோட்டத்தில்
கட்டாயம் சேர்ந்து பயணிப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று என்னுடைய செவ்வியிலே அவர் கூறியிருந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றேன். அதே போலே தான் அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறியதற்கு இணங்கத்தான் இன்று நானும் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிடமும் நான் இதை ஒரு பெரிய கேள்வியாக அல்லது ஒரு விண்ணப்பமாக இந்த இடத்திலே நான் அவரிடம் விட்டு செல்கின்றோம். போராளிகளை இணைத்து பயணிப்பீர்களா அல்லது உங்களிடம் போராளிகள் கட்சியின் தலைமைகள் உங்களுடன் வந்து பேச வேண்டுமா என்ற ஒரு கேள்விகள் இந்த இடத்துல எழும்பி இருக்கிறது. அதற்கான பதிலையும் காலப்போக்கிலே எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ஒரு அன்பு உரிமையோடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு நாதியற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் நீரோட்டங்கள், அரசியல் பாதைகள், நாங்கள் நடந்து செல்லுகின்ற நாங்கள் நடந்து செல்லுகின்ற அல்லது நாங்கள் அங்கம் வகித்திருக்கின்ற இந்த சமுதாயம் எங்களை எந்த கண்ணோடு, அதாவது முன்னாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளை இந்த சமுதாயம் எந்த கண்ணோடு உற்று நோக்குகின்றது என்ற கேள்வி இருக்கிறது. அந்த பார்வை எப்படி இருக்கிறது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கீகாரம் கிடைக்க பெற்றவர்கள் தான் அதற்கான சரியான வழிகாட்டலை கொண்டு வர வேண்டும். உண்மையிலே ஒரு தடவை நான் ஒரு இடத்துக்கு சென்று வந்து விட்டேன் என்று சொல்லி சொன்னால் அந்த பாதை எனக்கு திருப்பி மறுபடியும் இன்னும் ஒருவரை கூட்டிக்கு செல்வதற்கு அந்த பாதையை தெரிந்தவனாக நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அப்ப புதிதாக போறவருக்கும் பாதை தெரிந்தவர் என்னைய கூட்டிக் கொண்டே அந்த இடத்துக்கு விடுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே மாதிரித்தான் இந்த அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே எங்களுடைய புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள், தற்போது அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, முன்னாள் அரசியல் தலைவர்களும் சரி, அவர்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும். உங்களுடைய அரசியல் உதவிகள், அரசியல் நீரோட்டத்திற்கு பயணிப்பதற்கான நகர்வுகள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னாள் போராளிகளுடைய புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடைய அவாவாக இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அதைவிட முக்கியமாக சொல்ல போனால் ஆளும் தரப்பினர் தற்போது நடப்பாண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லது அங்கம் வகித்து கொண்டிருக்கின்ற கௌரவ பெரும் மதிப்புக்குரிய அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் அவரும் இந்த விடயத்தில் அக்கறை கொண்டு அவர்களும் ஒரு முன்னாள் விடுதலை போராட்டத்தை நடத்தினவர்கள், விடுதலை போராட்டத்தில் அங்கம் வகித்தவர்கள் என்ற ரீதியிலே அவர்களுக்கும் இந்த இப்படியான சில கஷ்ட துன்பங்கள் அவர்களுக்கு தெரியும். அவர்களும் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கி வந்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அவர்களும் இதற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். அரச தரப்பினர், ஆளும் கட்சியினர் அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த முன்னாள் போராளிகளுக்கு கிடைக்கும் பட்சத்திலே கட்டாயம் அவர்கள் அரசியல் நீரோட்டத்திற்கு வருவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும், சுலபமாக இருக்கும். நாங்கள் ஒரு கேள்விகளை இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம் ஆளும் தரப்பினரிடம் அல்லது பெருமதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம். நீங்கள் ஏன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடன் சேர்ந்து அல்லது நீங்கள் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க கூடாது என்ற ஒரு கேள்விகளையும் இந்த இடத்திலே கேட்டு நிற்கின்றோம். அதற்கு காலம் பதில் சொல்லுமா அல்லது பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்லுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்னும் முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். கூடுதலாக சொல்லப்போனால் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் எல்லாம் ஒரு பலம் அரசியல் தலைவர்கள், அரசியல் சாணக்கியர்கள் எனதான் கூற வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டல்கள், அவருடைய கருத்துரைகள், அவருடைய அரசியல் கருத்துக்கள் எல்லாம் இவர்களுக்கு, அரசியல் வழிகாட்டல்கள் எல்லாம் இவர்களுக்கு தேவை. அப்ப உங்களோடு சேர்ந்து அவர்களையும் கொண்டு சென்று பயணியுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுங்கள், மக்கள் மத்தியிலே அரசியல் அங்கீகாரங்களை கொடுங்கள் என்றதைத்தான் நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதைவிட இன்னும் இருக்கிறார்கள் கூடுதலாக கௌரவ பாராளுமன்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன்,
இருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கூடுதலாக முல்லைத்தீவிலே இருக்கிற எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவரும் ஒரு தரமானவர், மிகவும் ஒரு மென்மையானவர். அவருக்கு முன்னாள் போராளிகள் என்று சொன்னால் மிகவும் ஒரு பிடித்த மனிதர். அவரும் எங்களோட இந்த போராளிகளோடு இணைந்து இந்த வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய அரசியல் நீரோட்டத்தை காட்ட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அவரிடம் கேட்டு நிற்கின்றோம். தினேஷம், முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும். நேற்றைய நாளிலே ஒரு காணொலியை விட்டிருந்தேன். அர்ஜுனா ராமநாதன் புதிய ஜீப் ரக வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டாரா என்ற ஒரு இதை போட்டிருந்தேன். அந்த காணொலியை நானும் பார்வையிட்டிருந்தேன். அப்போது அதிலே கீழே கருத்து பட்டியலிலே நிறைய பேர் கருத்தை எடுக்கிறார்கள். அது அர்ஜுனா ராமன் 12ஆம் தேதி அது சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவேற்றிருக்கின்றார். அது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அது ஒரு விளம்பரத்திற்காக பதிவு செய்யப்பட்ட காணொளி என்று அவர் அந்த வீடியோவிலே கூறியிருக்கிறார் என்பதை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். முக்கியமாக அர்ஜுனா ராமநாதன் சார்ந்து பயணிக்கிறவர்கள் நாங்கள் எப்படி என்று கூற தெரியவில்லை. ஆனால் அவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. வர இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலிலே நாங்கள் பொதுவாக ஒரு நடுநிலை ஊடகமாக பயணிப்போம் என்பதில் ஐயமில்லை. எங்களுக்கு யாரும் எதிரிகளும் இல்லை, யாரும் துரோகிகளும் அல்ல. நாங்கள் நடுநிலையாக பயணிப்போம், அதில் எந்த விதமான மாற்ற கருத்தில்லை. நீங்கள் யாரை கொடுப்பீர்கள், அதாவது அர்ஜுனா ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை சார்ந்தவர்கள் சில பெயர்களை கூறாமல் சில விடயங்களை குறிப்பிட்டு சாடுகிறீர்கள். அது யாருக்கு நீங்கள் அதை சாடுகிறீர்கள் என்பது தெரியவில்லை. நாங்கள் எப்போதும் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல என்பதை கூறிக்கொள்ளுகின்றோம். அதைவிட முக்கியமான விடயம், எப்பவும் மருத்துவருக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இதைவிட முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், நீங்கள் தற்போது அங்கம் வகிக்கின்ற அரச தரப்பினருக்கும் நீங்கள் ஆதரவு, எல்லா கட்சிக்கும் நீங்கள் ஆதரவு என்று கூறி வருகிறீர்கள். நீங்கள் எந்த கட்சிக்குத்தான் ஆதரவு? நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை, எல்லா கட்சிக்கும் ஆதரவு, இதைத்தான் கூறுகின்றோம். முக்கியமாக ரஜிப்ளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கும் இது பிரயோசனப்படுமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் RK ரஜி. நன்றி.